ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற ஐநா சர்வதேச பருவநிலை உச்சி மாநாடு ஏற்படுத்திய சிறந்த தாக்கம் மற்றும் அதில் இந்தியாவின் முக்கிய சாதனைகள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் எரிசக்தித்துறை வல்லுநர் திரு நரேந்திர தனேஜா மற்றும் தொகுப்பாளர் சோனு சூட். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற ஐநா பருவநிலை உச்சி மாநாடு எனப்படும் COP28இல் இந்தியாவிலிருந்து அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு பங்கேற்றதை குறிப்பிட்டு தொகுப்பாளர் சோனு சூட் விவாதத்தை தொடங்கினார். இந்த மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு எரிசக்தித்துறை வல்லுநர் திரு நரேந்திர தனேஜாவை தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து விவாதத்தை தொடங்கிய திரு நரேந்திர தனேஜா, புதைப்படிம எரிபொருட்களை குறைக்கும் முடிவு இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது என்றார். அதாவது கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் நிலக்கரியிலிருந்து அணுசக்தி, ஹைட்ரஜன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்றவற்றுக்கு மாறுவதற்கு அதிக பணம், அதிக வளங்கள், அதிக ஆற்றல் செலவிடப்படுகிறது என்றார். அதை செய்யும்போது எந்தவொரு நாட்டிற்கும் பாகுபாடு காட்டப்படாத வகையில் எளிதில் எரிசக்தி கிடைக்கும் வகையில் இந்த மாற்றத்தை மேற்கொள்வது என பருவநிலை உச்சி மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இது ஒரு முக்கிய முடிவு எனவும் வேறு பல நல்ல முடிவுகளும் இதில் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் தொடர்பாக விஞ்ஞானிகள் மற்றும் சில வளர்ந்த நாடுகள் கிட்டத்தட்ட 7 முதல் 8 ஆண்டுகளாக இந்த முடிவை அடைய முயற்சித்து வந்தன என்றும் அவர் கூறினார். பல நாடுகள் இதை எதிர்த்த நிலையில் துபாயில் இதுகுறித்து புதிய விவாதம் நடந்தது என்றார். வளர்ந்த நாடுகள் புதைப்படிம எரிபொருட்களை படிப்படியாக அகற்ற வேண்டும் என்று கூறியதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் இதை வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். இந்த முடிவு அடிப்படையிலான செயல்பாடுகள் சில நாடுகளில் 10 ஆண்டுகளிலும் வேறு சில நாடுகளில் 10 அல்லது 20 ஆண்டுகளிலும் செயலாக்கம் பெறும் என்று அவர் கூறினார். இதற்கு வளர்ந்த நாடுகளின் மூலதனம் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவும் தேவைப்படும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ந்த நாடுகளை விட வளரும் நாடுகள் விரும்பும் வகையில் புதைப்படிம எரிபொருட்களை படிப்படியாக அகற்றும் முடிவை இந்தியா உறுதி செய்தது என்று அவர் குறிப்பிட்டார். பெரும்பாலான நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அடுத்த கேள்வியை முன்வைத்த தொகுப்பாளர் சோனு சூட், பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா கட்டமைப்பு உடன்படிக்கை மற்றும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இந்தியா ஒரு உறுப்பு நாடாக 2015ஆம் ஆண்டு தமது முதல் தேசிய பங்களிப்பை வழங்கியதை சுட்டிக்காட்டி இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை விரிவாக விளக்க முடியுமா என வினவினார். இதற்கு பதிலளித்த திரு நரேந்திர தனேஜா, தேசிய செயல் திட்டத்தின் அடிப்படையில் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு வாக்குறுதிகளை அளித்தன என்றார். இந்தியா தனது உறுதிமொழியை வழங்கியபோது அதை எவ்வாறு அடைய முடியும் என்று சிலர் கேள்வி எழுப்பியதாக அவர் கூறினார். இந்தியாவின் செயல் திட்டங்கள் இலக்கு சார்ந்தவை என்று கூறிய அவர், துபாயில் அது தெளிவாக வெளிப்பட்டுள்ளது என்றார். பருவநிலை மாற்ற செயல் திட்டங்களை அதிகமாக செயல்படுத்தும் முதல் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பது அனைவரும் அறிந்ததே என அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இந்தியா பெரும்பாலான வளர்ந்த நாடுகளை விட சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றார். 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் திறன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதை நோக்கி இந்தியா மிகவும் வேகமாக முன்னேறி வருகிறது என்றும், குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் அவர் கூறினார். கார்பன் வெளியேற்றத்தை பொறுத்தவரை பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா செயல்படுகிறது என அவர் தெரிவித்தார். இதுபோன்ற இலக்குகளின் அடிப்படையில் பல்வேறு துறைகளில் மாசு அளவை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவின் செயல்திறன் அற்புதமானது என்று கூறிய அவர், இது மற்ற நாடுகளை உற்று கவனிக்க வைத்துள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் சோனு சூட், மற்றொரு அம்சமாக தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் பரிமாற்றம் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த மாநாட்டில் அதுகுறித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை விளக்குமாறு அவர் வினவினார். இதற்கு பதிலளித்த திரு நரேந்திர தனேஜா, பருவநிலை உச்சிமாநாட்டின் முக்கிய சவால்களில் ஒன்றாக தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் முதலீடு உள்ளது என அவர் தெரிவித்தார். வளர்ந்த நாடுகள் என்று அழைக்கப்படும் பணக்கார நாடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்ற வளரும் நாடுகளுக்கு
ஒவ்வொரு ஆண்டும் $100 பில்லியன் வழங்குவதாக உறுதியளித்திருப்பதை அவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் அந்த நாடுகள் ஆதரவு வழங்கும் என்று அவர் கூறினார். ஏற்கனவே கிளாஸ்கோவில் விவாதிக்கப்பட்ட அதே விஷயம் துபாயிலும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது ஒரு முக்கிய பிரச்சினை என்று கூறிய அவர், இந்த விஷயத்தில் வளரும் நாடுகளின் குரலாக இந்தியா உள்ளது என்றார். பருவநிலை உச்சி மாநாடுகள் G20 போன்ற பல தளங்களில் வளரும் நாடுகளின் குரலாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்தியா தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் வளரும் நாடுகளை வழிநடத்துவதாகவும் திரு நரேந்திர தனேஜா கூறினார். வளரும் நாடுகளுக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் சோனு சூட் இது தொடர்பாக ஏற்பட்ட முன்னேற்றங்கள் என்ன என்று வினவினார். இதற்கு பதிலளித்த திரு நரேந்திர தனேஜா, மாநாட்டின் தொடக்கம் மற்றும் முடிவுகள் நன்றாகவே அமைந்தன என்றும், ஆனால் உறுதியளிக்கப்பட்ட தொகை குறைவானதுதான் எனவும் தெரிவித்தார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதுபோன்ற அம்சங்களுக்கு பெரிய அளவில் குரல் கொடுப்பதாக கூறினார். சில வளர்ந்த நாடுகளுக்கு கூட இந்தியா ஒரு உத்வேகமாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். வருங்காலங்களில் வளர்ந்த நாடுகள் மேலும் அதிக அளவில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் என்று நம்புவதாக திரு நரேந்திர தனேஜா கூறினார். பருவநிலை நெருக்கடியை பொறுத்தவரை பூமி எதிர்கொள்ளும் சவாலை கருத்தில் கொண்டு அதை கையாளுவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். துபாயில் நடைபெற்ற பருவநிலை உச்சி மாநாட்டில் இந்தியா ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டுள்ளது என்று திரு நரேந்திர தனேஜா கூறினார். இந்த மாநாட்டின் ஒப்பந்தங்களை நிர்பந்திக்க முடியாது என்று கூறி அடுத்த கேள்விக்கு சென்ற தொகுப்பாளர் சோனு சூட், ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தாமாகவே முன்வந்து இலக்குகளை எட்டி வருவதை சுட்டிக்காட்டினார். மற்ற நாடுகளும் பொறுப்புணர்வை பின்பற்றும் என்று எதிர்பார்க்கலாமா என வினவினார். இதற்கு விளக்கமளித்த திரு நரேந்திர தனேஜா, இது ஒரு மிக முக்கியமான கேள்வி என்றார். வளர்ந்த நாடுகள் அவர்களின் பங்களிப்பை வழங்கினால் வளரும் நாடுகளுக்கு முதலீடு மற்றும் தொழில்நுட்பங்கள் கிடைக்கும் என்றார். அதே நேரத்தில் எரிசக்தி மாற்றத்தை கையாண்டு வளர்ச்சியை பாதிக்காத வகையில் பருவநிலை மாற்ற சிக்கல் சமாளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு எரிசக்தி மாற்றம் இடையூறாக அமையும் என்று யாராவது கருதினால் அது பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கருத்துகள் இந்தியா போன்ற நாடுகளால் முன்வைக்கப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியில் சமரசம் செய்து கொள்ளாமல் பருவநிலை நெருக்கடியை எதிர்த்து போராட அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த கருத்தால் இந்தியாவுக்கான ஆதரவு அதிகரித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் சோனு சூட், புவி வெப்பமயமாதலை குறைப்பதில் உள்ள முக்கிய சவால்கள் என்ன என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த எரிசக்தித்துறை நிபுணர் திரு நரேந்திர தனேஜா, இது மிகவும் கடினமான கேள்வி என்றார். ஆனால் நாம் இதில் சரியான பாதையில் செல்வதாக கூறிய அவர், வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பம் மற்றும் முதலீடுகளை விரைந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெரும்பாலான மக்கள் வளரும் நாடுகளில் வசிக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும், வளர்ந்த நாடுகள் தங்கள் அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நிறைவாக தமது கேள்வியை முன்வைத்த தொகுப்பாளர் சோனு சூட், வருங்காலங்களில் எந்த வகையான எரிசக்தி வடிவங்கள் ஆதிக்கம் செலுத்தும் என்றார். இதற்கு பதிலளித்த திரு நரேந்திர தனேஜா, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்று கூறினார். அடுத்த 20 ஆண்டுகளில் உலகின் பெரும்பாலான நாடுகளில் புதைபடிம எரிபொருட்கள்தான் அதிகம் பயன்படுத்தப்படும் என்றார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கு வளரும் என்று அவர் குறிப்பிட்டார். ஹைட்ரஜன், அணுசக்தி போன்ற ஆற்றல்கள் 2060ஆம் ஆண்டுக்குள் அனைத்து நாடுகளிலும் முன்னணியில் இருக்கும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்த நாடுகள் மற்றும் வளரும் நாடுகள் அனைத்திலும் சூரிய ஒளி, கடல், காற்று போன்றவற்றிலிருந்து மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் அடுத்த 30 ஆண்டுகளை நாம் எவ்வாறு கடக்கப் போகிறோம் என்பது முக்கிய சவாலாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த 30 ஆண்டுகளை கடந்த பின் இலக்குகள் எட்டப்படும் என்று அவர் கூறினார். தற்போது ஒவ்வொரு விவாதமும் இந்த 30 ஆண்டுகள் குறித்தும், அதன் பின்னர் 2050 முதல் 60ஆம் ஆண்டு வரையும், அதற்கு அப்பாலும் எந்த வகையில் முதலீடுகளை மேற்கொள்வது என்ற அம்சமும் முக்கியமானது என்றார். கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து காற்று, நீர், பூமி மாசுபடுவதை குறைத்தால் மட்டுமே இந்த இலக்கை அடைய முடியும் என்றும், இதற்கு வளர்ந்த நாடுகளின் ஒத்துழைப்பு தேவை என்றும் திரு நரேந்திர தனேஜா தெரிவித்தார். விவாதத்தில் பங்கேற்று கேள்விகளுக்கு பதிலளித்த திரு நரேந்திர தனேஜாவுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் சோனு சூட். நேயர்கள் இதுவரை கேட்டது துபாயில் நடைபெற்ற பருவநிலை உச்சி மாநாடு குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்திச் சுடர். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.